டிஎன் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்கி எப்போ முடியுது, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 பக்கம் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு, காரைக்காலில் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்றாங்க. குச்சனூர் அங்கேயும் சனிப்பெயர்ச்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவா சனிப்பெயர்ச்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி இதுல ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனிப்பெயர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 சூரிய கிரகணம், மார்ச் 3ஆம் தேதி பக்கம் சந்திர கிரகணம். கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதலை கொடுத்து சனி பகவான் வரார். சனிப்பெயர்ச்சி வந்த உடனே குரு வக்கர நிவர்த்தி. ஆக சனிப்பெயர்ச்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம். இதுல 12 ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும், இதுல குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஹெல்த் வைஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சொத்து சோகம் கிடைக்குமா, கடன்ல இருந்து மீண்டு வருவானா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு. அனைத்துக்கும் சனி பகவான் அருள போறார். ஏன் சனி பகவான் இவ்வளவு இதா பார்க்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன். மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை. சனிங்கிறது நீதிமான்க. அவர் எங்க இருக்காரோ, யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்கக்கூடியது. ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு. அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற சனி பகவானா இருக்குது. நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம். நல்ல மனசுக்காரங்கனாலே அது விருச்சிக ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு? சொல்லும் போதே சிரிக்கிறீங்க, நல்ல மனசுன்னு. நிச்சயமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த சனீஸ்வரர் இத்தனை நாள அர்த்தாஷ்ட சனியாக இருந்தார். இப்பதான் 5ஆம் இடத்துக்கு போறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சனி வரும்போது 3, 4, 5 சனி வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காரு. முதல்ல இவங்க போன வருஷம் என்ன அனுபவிச்சாங்கன்னா, உடல்நிலை தொந்தரவு, எல்லா விஷயத்திலும் செகண்ட் லெவல்ல இருந்தாங்க. சார் இவ்வளவு ட்ரை பண்றேன், ஃபர்ஸ்ட்டுக்கு போக முடியல, நம்பர் 2 பொசிஷன். இவங்களோட தாயின் உடல்நிலை, தாயோடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அம்மா கூட பிரச்சனை, சின்ன சின்ன மனஸ்தாவம், தாய் வழி சொந்த பந்தங்கள், உறவு, பூர்வீக ஊர்லேயே மனஸ்தாபம் ஏற்பட்டது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்சியஸ் அவ்வளோ இன்னும் பண்ண முடியாது. ஹெல்த் மைண்ட் ரீதியாக கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் இப்போதான் அப்பாடா அப்படிங்கிற வர ரிலாக்ஸேஷன் பீரியட். ரிலாக்ஸேஷன் இப்போ 5க்கு வரும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் வந்தாலே என்ன, சனி பகவான் வரும்போது மனதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறார். மனதில் இருந்த குழப்பம் மாறுகிறது. இதோட 5ல் சனி வரும்போது, 5ல் சனி வந்தால் குடும்பத்தில் காதல் திருமணம் உண்டும்போம் ஜாதக ரீதியாகவே. ஏன்னா 5ல் இருக்கிற சனி 7ஐயும் கனெக்ட் பண்ணும். 3ஆம் பார்வையாக 11 மற்றும் 2. 5ல் சனி இருந்தால் காதல் திருமண வாய்ப்பு உண்டு. அப்ப யாரெல்லாம் விருச்சிக ராசி காதல் திருமணம் ஏற்படலாம்னா பண்ணிக்கங்க. அதோட பப்ளிசிட்டி யோகம் வரும். 5ஆம் இடம் தான் அரசியல், சினிமா, ஸ்போர்ட்ஸ், அப்புறம் புகழ் பெறுவதற்கு. இன்னைக்கு சொல்லணும்னா சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர், சீரியல், இது இந்த மாதிரி இருக்கிற விருச்சிக ராசி இருக்கிறவங்களுக்கு 5ல் இந்த வாக்கியப்படி வரும் பொழுது அற்புதமா இருக்கும். மக்களிடம் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. அப்ப மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதே காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு வருமான ரீதியாக வாக்குப்பொழுதும் அதிகரிக்கும். இந்த ராசிக்காரங்க சொல்லுகின்ற வார்த்தை நல்லதாவே சொல்லணும். ஏன்னா 2, 5 கனெக்ட் ஆயிரும் இயற்கையாவே. தான் சொல்லுகின்ற சொல் இவங்களுக்கே பிரபஞ்சம் ஆமாம் நடக்கட்டும்ன்றுவாங்க. அப்ப கரெக்டான வார்த்தைகள் பயன்படுத்திட்டா ஜெயிச்சுட்டே வருவாங்க. மாணவர்களுக்கு தாங்க முக்கியம். ஏன்னா 4 5ல் வரும்போது தான் விரும்பிய கல்வி கிடைக்கும். சார் விரும்பிய காலேஜ் கிடைக்குமா, விரும்பிய இது கிடைக்குமா, தனக்கு விரும்பிய கல்லூரி சப்ஜெக்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த ராசிக்கு 10ஆம் பாவம், முக்கியமாக 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா இத்தனை நாளா கேது பகவான் இருந்தார். இப்ப 10ல் இருந்த கேதுவோட இந்த சனி கனெக்ட் ஆயிட்டதுனாலதான் எல்லாமே தொழில மந்தம், டிலே ஆயிட்டு இருந்தது. வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கொஞ்சம் இதா இருந்தது. இப்ப அதெல்லாம் மாறி தொழில திருப்திகரமாக பண்ணக்கூடியது. தொழில பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்பு, வெளி மாநிலம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா புது புது நபர்கள் அறிமுகங்கள் கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இவங்களுக்கு ரொம்ப நாளாக சார் பூர்வீக சொத்து கிடைக்குமா, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட லாபம் கிடைக்குமா, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா. இந்த திடீர் அதிர்ஷ்டம்னா நம்ம லாட்ரி சீட் நோக்கி போகக்கூடாது. நமக்கு திடீர்னு ஒரு கோல்டன் டைமா கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இறைவனா பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போற. நிச்சயமாக இவங்க தலை தூங்குகிற காலகட்டம் வந்தாச்சு. வளர்ச்சி இவங்கள் பக்கம் இந்த காலகட்டத்தில். ஓகே சரி. இந்த டைம்ல அவங்க எந்த மாதிரி தொழில் செஞ்சா வெற்றின்னு சொல்லுவீங்க? நிச்சயமா இவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வந்தாலே 5ஆம் இடம்னாலே இவங்களுக்கு சினிமா, அரசியல்லாம்.
விவசாயம் சம்பந்தப்பட்ட செட் ஆகும். இவங்க திரைக்கு முன், அதாவது சனியும் சந்திரனும் சேர்ந்தாலே மீடியான்னு அர்த்தம். மீடியா சம்பந்தப்பட்ட செட் ஆகும், பத்திரிகை துறை செட் ஆகும், விவசாயம் சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து, ஒரு டியூஷன் எடுக்கிறவங்க, டீச்சரா ப்ராக்டிஸ் பண்றவங்க, இதெல்லாம் செட் ஆகுது. பேங்கிங் செக்டர், அப்ப இந்த துறையெல்லாம் இவங்களுக்கு இதா இருக்கு. இவங்களுக்கு வீட்டில் ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்க்க சொல்லுவேன். ஏன்னா இவங்க ஒரு நாயோ பூனையோ வளர்க்கும் பொழுது இவங்களுக்கு அதுவும் ஒரு யோகமா மாறிடும். இந்த காலகட்டத்துல இந்த விஷயம்ல யோகம். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யாம தவிர்க்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த ராசி சந்திரனுக்கு இன்னும் குருபலன் வரல. அப்ப என்னன்னா மனசு ஓவரா சஞ்சலமாகும். அவசர கால் படக்கூடாது. முதலீடில் கவனம். தெரியாத விஷயத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள பண்ணணும். அதாவது இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்ற மாதிரி இத்தனால கட்டி வச்சிருந்த சனிபகவான் விட்ட உடனே டக்குன்னு போய் மாட்டிக்கூடாது. பொறுமை நிதானமாக இருந்தால் இந்த ராசி இன்னும் மேல் நோக்கி போகும். அப்ப புதிய தொழில்லாம் தொடங்கும் போது கவனமா இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. புது தொழில் பண்ணும்போது அந்த தொழில் சார்ந்த அனுபவம் இருக்கா, அது அனுபவசாலிகள்கிட்ட கொடுத்து டிஸ்கஷன் பண்ணிட்டு, இது ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லாம கரெக்டா பயணிக்கணும். இது அகலக்கால் வச்சிருக்கக்கூடாது. இந்த ராசி இப்ப என்ன பண்ணா, தெரியாத ஃபீல்டு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிடும். நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்காது. ஆப்பர்ச்சுனிட்டி என்போம். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கூட கரெக்டா பார்த்து பண்ணணும். தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு சரியான 1க்கு 2 மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு பண்ணா நிச்சயமா தலை தோங்கும். ஓகே சார், இவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், கோயில்கள் இவங்களுக்கு இருக்கா சார்? நிச்சயமா. இப்ப சனீஸ்வரர்னால எல்லாருமே பாத்தீங்கன்னா கொச்சனூர் சொல்றாங்க, திருநள்ளாறு சொல்றாங்க. இந்த ராசிக்கு தனித்தொரு சனீஸ்வரர் இருக்கு. அது எந்திர சனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அப்ப எந்திர சனீஸ்வரர் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. ஒரு முறை இந்த ராசி அங்க போயிட்டு வந்தாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு என்ன ஆகும்னா, எந்திரம்னா செவ்வாய் குறிக்குங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். பாவங்கள் விளக்கக்கூடியது. சனி பகவான் இவங்க தன்மையாக அருள் வருகிறார்னு அர்த்தம். அப்ப இந்த விஷயத்துக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமா மாறுதல் உண்டு. சார் நான் முருகர் மட்டும் தான் சார் கும்பிடணும், அப்ப சஷ்டி பிடிச்சுக்கணும். கந்த சஷ்டி கவசம் பண்ணலாம். இல்ல பழனி முருகர் பண்ணா கந்த அலங்காரம் பார்க்கணும். அதாவது கந்த அலங்காரம்னா சனி அம்சம். கந்த அலங்காரம் பார்த்து வெளியே வந்து திருப்பி ராஜ அலங்காரம் பார்த்து தேரை பார்த்துட்டு வந்தா இவங்க ஜெகஜோதி ஆயிடுவாங்க. ஓகே சார், தொட்டதெல்லாம் துலங்கும் விருச்சிக ராசின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.